தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஏகூத் என்கிற இரண்டாவது நியாயாதிபதியை குறித்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. அவரை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 30 வசனங்கள் வரையிலும் சரித்திரம் கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஏகூத் என்கிற வார்த்தைக்கு அன்பு, இனிமை, ஒற்றுமை என்ற பல அர்த்தங்கள் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் பாவம் செய்தார்கள். தேவன் அவர்களை மோவாபியர் கையிலே ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுது மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் என்பவர் மிகவும் கொடுமையான ராஜாவாக இருந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து அதிகமான காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கொடுமையாக நடத்தினார். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் ஏகூது கையில காணிக்கைகளை கொடுத்து அனுப்பினார்கள். ஏகூது இது நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார். ஏகூது இடது கை பழக்கம் உடையவர். அவர் கையில 1.5 முழ நீளமுள்ள ஒரு பட்டயத்தை, இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை வைத்திருந்தார். அதை தன் வஸ்திரத்திலே ஒளித்து வைத்து காணிக்கைகளை எல்லாம் கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த மோவாபிய ராஜாவுக்கு மிகவும் சந்தோஷமாயிற்று. பிறகு ஏகூது ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே உள்ளறையில அவரை கூட்டிக் கொண்டு போனார் அந்த மோவாபிய ராஜா. ஏகூத்து காலதாமதம் பண்ணாதபடி உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த மோவாபிய ராஜாவோட வயிற்றுக்குள்ளாக தன்னுடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து குத்தி கொன்றுவிட்டான். உடனடியாக காலதாமதம் பண்ணாமல் பின் வழியாக அவன் தப்பித்து போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எக்காலத்தை ஊதி யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தினான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் மேல், யோகித்தின் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஏகூதின் மேல் வந்து இறங்கி இருந்தபடியினாலே ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றார்கள். ஏறக்குறைய 10,000 பேர் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள். 16ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஏகூத் இருபுறமும் கருக்கும் 1 முழ நீளமும் உள்ள ஒரு கத்தியை உண்டி பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம் என்று சொல்லப்படுவது புதிய ஏற்பாட்டில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக தேவனுடைய வார்த்தை, சத்திய வேதம், அது நம்முடைய கரத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார். வேத புஸ்தகம் நம் கரத்தில் இருக்கிறது மாத்திரம் நம்ம இருதயத்தில் அது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தேவன் அந்த வார்த்தையை கொண்டுதான் நம் மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொண்டு பாவத்தை ஜெயிக்கலாம், உலகத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, மகிமையை தந்திருக்கிறார். இடது கை பழக்கம் உடையவர்கள் அநேகர் இல்லை. அது ஒரு குறையாக, பலவீனமாக காணப்பட்டது. ஏகூது நியாயாதிபதி அப்படிப்பட்ட சாதாரணமான, மற்றவர்களால் குறை என்று சொல்லப்படக்கூடியவரே தேவன் பயன்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். ஏகூது தனி மனிதனாக அந்த மோவாபிய ராஜாவையும் ஜனங்களையும் ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். பிற்பாடு அந்த இஸ்ரவேல் தேசத்தில் 80 ஆண்டுகள் அமைதியுண்டாயிற்று. வேதத்தில் வாசிக்கிறோம். ஒத்னியேல் மூலமாய் 40 ஆண்டுகள், தெபோராள் மூலமாய் 40 ஆண்டுகள், கிதியோன் மூலமாய் 40 ஆண்டுகள், சிம்சோன் மூலமாய் 20 ஆண்டுகள் மட்டுமே அமைதல் தேவன் கொடுத்தார். ஆனால் இந்த ஒத்னியேல் மூலமாய் 80 ஆண்டுகள் இளைப்பாறுதலை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். சாதாரணமான மனிதனை கொண்டு தேவன் எவ்வளவு மகிமையானவைகளை செய்கிறார் என்று பார்க்கிறோம். நம்மையும் கூட, நம்ம சாதாரணமாக இருந்தாலும் கூட நம்முடைய கரத்திலே தேவனுடைய வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை கொண்டு தேவனுக்காக ஊழியம் செய்யலாம், மகிமையான ஒரு சாட்சியாக வாழ முடியும். தேவன் உங்களை அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.